ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவாஸ் குக்கிங். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்யலான்னு பார்த்துடலாமா? வாழைக்கருவாடு வறுவல். அதுக்கு தேவையான பொருட்கள்: 10 துண்டு வாழைக்கருவாடு, ஒரு பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு இடித்து வச்சது, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். ஸ்டவ் ஆன் பண்ணி மேலே கடாய் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிட்டு, நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், தட்டி வச்ச பூண்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரும். உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா கருவாட்டிலே உப்பு இருக்கும். நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வந்ததுக்கப்புறமா அதில் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த எண்ணெயிலே போட்டு பரட்டி விடுங்க. நல்லா இந்த பச்சை வடை போனதுக்கப்புறமா 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி மிளகாத்தூள் வேகிற அளவுக்கு வேக விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம எடுத்து அலசி வச்சுருக்க கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கருவாடு மிளகாய் சாம்பார் சாதம், ரசம் அதுக்கெலாம் அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே கருவேப்பிலை இலை தூவி நல்லா பரட்டி விடுங்க. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.